Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1171 பார்ட் 2. ஓபன் பண்ணா எல்பேஃப்ல இருக்க அண்டர் வேர்ல்ட காட்டுறாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பயலுக சாவி எடுத்துட்டு லோக்கிய காப்பாத்துறேன்னு கிளம்புனானுங்கல்ல. ஒரு வழியா பொடி நடைய அங்க வந்து சேர்ந்தாச்சு. வந்து பார்த்தா அவன் தலைய தொங்க போட்டுட்டு பேன்னு கிடக்குறான். ஜோரோக்கு ஒன்னும் புரியல, ஏன்னா லூஃபி ஒரு மாதிரி சொல்லியிருந்தான். வந்து பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் தெரியலையாம்பா. லூஃபிக்கே அதான் டவுட், நம்ம விட்டுட்டு போகும்போது இந்த மாதிரி அவன் இல்லையேன்னு. அங்க இருக்க அனிமல்ஸுமே கண்ணா பின்னான்னு செதறி போய் கிடக்குதுங்க. ஒரே ரத்த கலரியா இருக்குது. லூஃபி பார்த்துட்டு டே லோக்கே என்னடா ஆச்சு, யார் உன்னை இப்படி ஆக்குனா, வாயை திறந்து பேசுடா லூசு அப்படின்ட்டு எவ்வளவுதான் கத்தினாலும் லோக்கி கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அவன் வாயில இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் சொட்டு சொட்டா ஊத்திக்கிட்டே இருக்குது. சோரோவே பார்த்துட்டு இவன் ஒண்ணு மத்த ஜெயிண்ட்டுங்க மாதிரி எல்லாம் இல்ல, அவனுங்கெல்லாம் விட ரொம்ப பெருசாவே இருக்காமா. லூஃபியும் பார்த்துட்டு டே இங்க பாரு சாவியை நான் கொண்டு வந்துட்டேன் திறந்து விட போறேன்னு சொல்லுவான். ஆனாலுமே தலையை நிமிந்து கூட பார்க்க மாட்டான், அப்படியே பேன்னு கிடப்பான். ஆனா ஒண்ணு சாகல, மூச்சு விட்டுட்டு இருக்கான். உடனே லூஃபி நேரம் அவன் மேலே ஏறி போவானா. ஜோரோ பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அவனை திறந்து விடக்கூடாது, நம்ம அப்படி ஒண்ணு டீல் பேசிக்கலையாமா. ஏன்னா அவன் எப்படி என்னன்னு சொல்லி லூஃபி மட்டும்தான் அவன் கிட்ட பேசிட்டு வந்தான். ஜோரோ எதுவுமே பேசல. பட் லூஃபி என்ன சொல்லுவானா, இப்ப அவன் ரொம்ப அடி வாங்கி டயர்டா இருக்கான், இந்த மாதிரி டைம்ல அவன் வைல்டா நடந்துக்க வாய்ப்பே இல்ல, அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அந்த லாக்க வந்து திறந்து விட போவான். அந்த லாக்க திறந்து விட ஜோரோவையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவான். கொஞ்ச நேரத்துல லூஃபி அப்படியே எலும்பும் தோலுமாயி அங்க இருந்து பொத்துன்னு கீழே விழுவான். என்னடான்னு பார்த்தா அவன் கையை லாக் பண்ணியிருக்க அந்த லாக் வந்து சி பிரிசம் ஸ்டோனால் ஆனது. சங்கிலியோட சேர்த்து அந்த மொத்த லாக்குமே சி பிரிசம் ஸ்டோன் தான். லூஃபியால அந்த லாக் மேல ஒரு 2 நிமிஷம் நிக்க முடியல. ஆனா அந்த லோக்கி இந்த நிலைமையிலயும் அந்த குதிக்கிறான். திறந்து விட்டா என்ன பஞ்சாயத்தாக போதோ. அதனால ஜோரோ என்ன சொல்லுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல அவன் நார்மல் நிலைமைக்கு வரட்டும், அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா திறக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்பா. பட் லூஃபி சொன்னா கேட்கவா செய்வான், அவன் வந்து இப்ப செத்துக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம தான் காப்பாத்தணும்பா. ஜோரோவை பொறுத்த வரைக்கும் அவனை காப்பாத்துறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை கூட இவன் பேசல. அவனை பத்தி வெளியில விசாரிச்சாலே எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டி அவன் ஒரு கேடுகட்ட முல்லை மாறி பய முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று காதுல ரத்தம் ஊத்துற அளவுக்கு திட்டுறானுங்க. அப்படி இருக்கவனை காப்பாத்தியே தீர்வேன்னு இந்த நிலை நிக்க லூசு பயலன்னா கேட்கவே மாட்டான். இவன் அந்த ஓருங்கிற ஜெயிண்ட் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு இருக்கான். அந்த சைஸ்ல இருக்க ஜெயிண்ட் பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு இவங்க ஆல்ரெடி பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இவனுமே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னா மொத்த எல்பேஃபுக்குமே பஞ்சாயத்து தான். இந்த கண்ட்ரிக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையா, அதனால கொஞ்சம் மூடிட்டு நில்லு, நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜோரோ செக் பண்ண போவான். என்னடான்னா அவனுக்கு இவன் நடிக்கிறானோன்னு ஒரு டவுட். சரி பாத்துருவோன்னு ஒரு ஜம்ப போட்டு அவன் வயிற்றுலயே ஒரு மிதி. லூஃபி பார்த்துட்டு அட கிறுக்கு பையில என்னடா பண்றேன்னு கத்திட்டு இருப்பான். அங்க அவன் மிதிச்ச மிதியில லோக்கி வலி தாங்க முடியாம ஒரு கத்துவான் பாருங்க. அந்த மொத்த காடுமே எக்கோ அடிக்கும். லூஃபி பார்த்து பதறி போய் லோக்கி நீ ஓகேவா என்ன ஏதுன்னு விசாரிப்பான். அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டான். வாயில இருந்து ரத்தம் கண்ணா பின்னான்னு ஊத்துன உடனே ஜோரோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரிஜினல் காயம் தான், ஒரிஜினல் ரத்தம் தான், இவன் நடிக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு லூஃபி கிட்ட திறந்து விடுறதுக்காக சாவியை கேட்பான். ஏன்னா லூஃபி போனான்னா கண்டிப்பா அவனால திறக்க முடியாது. சோ எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு இவனே அந்த வேலையை பண்றான்னு வைங்க. அப்போ லோக்கி பார்த்துட்டு என்னடா பண்ண போற அப்படின்ட்டு ஜோரோவை பார்த்து கேட்டுட்டு முடியாம டப்புன்னு தலை தொங்கிருமா. ஐயோ செத்துட்டான்னு லூஃபி கடந்து கத்திக்கிட்டு இருப்பான். பட் ஜோரோ பார்த்துட்டு இவன் இப்படித்தான் சாகணும்னு அவன் தலையில எழுதி இருந்துச்சுன்னா அவன் செத்து தான் ஆகணும், அதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுமா. சும்மா வெட்டியா டயலாக் பேசிட்டு இருக்காத, போய் திறந்து விடுமா. ஜோரோ கொஞ்சம் உசாரு. அவன் என்ன சொல்லுவான்னா அவன் கையில பாடியில போட்டிருக்க பூட்டு எல்லாத்தையுமே திறந்து விட்டுருவான். ஆனா கால்ல போட்டிருக்க லாக்க மட்டும் திறந்து விட வேண்டாம், ஃபர்ஸ்ட் அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே சரி ஓகே நான் வேணா போய் சாப்பரை கூப்பிட்டு வரேன்பா. அவனுக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்குது இல்ல, அதை சரி பண்ண. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஏன்னா லைப்ரரிக்கு போகணும்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். வில்லேஜ்ல நடந்துகிட்டு இருக்க பார்ட்டியில ஏதாச்சும் டாக்டர் இருப்பாங்க, அவங்கள வேணா கூப்பிட்டு வந்து இவனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திறந்து விடுவான். ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா இப்ப போய் இவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா இவங்க தான் லோக்கியோட பூட்டை திறந்து விட்டாங்கன்னு தெரிஞ்சிடாது. அதுக்கப்புறம் அடிச்சு வெளியே துரத்துவாங்கன்னு சொன்னா அவங்க அடிச்சு துரத்துட்டும்பா, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்பா, கூடவே கொஞ்சம் சாப்பாடும் அள்ளிட்டு வரேன்பா. ஆக மொத்தத்துல லூஃபி எதை பத்தியும் கவலைப்படல. எதுக்குடா சாப்பாடு அள்ளிட்டு வரான்னு கேட்டா அவன் சாப்பாடு கொடுத்தாதானே ரெக்கவர் ஆவான். அப்படியே ஜோரோ திரும்பி பார்ப்பான். அங்க ஷாமராக்கு போட்டு பொழந்து கட்டின மிருகம் எல்லாம் அங்க கிடைச்சில்ல, இங்கேயே மீட் இவ்வளவு இருக்குது, இதையே உரிச்சு பொறிச்சு கொடுத்துருவோமா. லூஃபி பார்த்துட்டு கொய்யால இனிமேட்டு ஒரு வார்த்தை கூட அவங்கள பத்தி பேசாத, ஏன்னா அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கம்மா. ஆமா நம்ம பையன் லாஸ்ட் டைம் வந்தப்போ இவனை என்னமோ கொல்ற மாதிரி வந்தாங்க, கடைசியில பார்த்தா அவனை தூக்கி வச்சுட்டு நல விசாரிச்சுட்டு இருந்தாங்களே, நான் வேணா போய் காட்டுக்குள்ள எதையாச்சும் வேட்டையாடி கொண்டு வரேன்மா. பட் ஜோரோ பார்த்துட்டு என்ன இருந்தாலும் கறி தானடாமா, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை வளர்த்ததை திங்க முடியுமான்னு அவன் கத்த. உனக்கு தான்டா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இல்லடாமா. அப்புறம் சரி பரவாயில்ல விடுன உடனே அவன் நான் டாக்டரை கூப்பிடுறதுக்கு போறேன்ட்டு கிளம்புவானா. அப்படி நம்ம லூஃபி
லூஃபி வேகமா போயிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா வர்ற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா கப்பல்ல கத்திக்கிட்டே வருவாங்க. போச்சு நம்ம அழிஞ்சோம் ஒளிஞ்சோம், இந்த அண்டர் வேர்ல்டே அழிய போகுது அப்படி எப்படின்னு கேர்டு மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் மேட்டர் சொல்லி கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஐரோதின் அவன் மொத்த டீமோட வந்துகிட்டு இருக்கான். அதாவது அவங்க வந்துகிட்டு இருக்க வேகத்துக்கு கீழே விழுந்தாங்கன்னா சோலி முடிஞ்சு அந்த அளவுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து அவங்கள தடுத்துடலாம், அதனால ஃபுல் ஸ்பீட்ல போவாங்க. பட் அப்படி போனா நமக்கும் தான் ஆபத்துன்னு சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. லோக்கி ரிலீஸ் ஆனான்னா இந்த இடமே நரகமாயிரும், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த போட்ல கிளவுட் வச்சிருந்தாங்கல்ல அதையே தூக்கி விட்டுட்டாங்க. அதுதான் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கூட்டு போகும். அதை எடுத்துட்டாங்கன்னா மேல இருந்து கீழே பொத்துன்னு வந்து விழுமே. ரோட பார்த்துட்டு அட பண்ணி பயிலா இப்ப எப்படா நிப்பாட்டுறதுன்னு கதறுவான். அதை பத்தி எல்லாம் யாரும் கவலைப்படல. கீழே இருக்க லோக்கிய பாப்பாங்க. சங்கிலி எல்லாம் இன்னும் அவன் மேல கிடக்கிறதுனால இன்னும் கெட்டி தான் வச்சிருக்குது, அதனால எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஐயோ அவசரப்பட்டு நான் டிசிஷனை தப்பா எடுத்துட்டேனே, நீங்க செத்தீங்கன்னா நீ மன்னிச்சிருங்க காய்சம்மா, எல்பேஃப காப்பாத்தாதானே இப்படி ஒரு முடிவு எடுத்த, பரவாயில்ல விடுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா ரோடோ பார்த்துட்டு சாவணும்னு நீங்க மட்டும் சாவ வேண்டியதாண்டா, ஏன்டா எண்ணி எடுத்துட்டு வந்து உயிரை வாங்குறீங்கன்னு புலம்பிக்கிட்டே வருவான். முடிவே பண்ணிட்டாங்க சாவ போறோம்னு. அப்பதான் காட்டுறாங்க சஞ்சியும் அதே போட்ல தான் இருக்கான். அவன் ஒண்ணு கவலைப்படாத கேடு, நான் உன்னைய காப்பாத்துறேன், என் கூட இருந்தா உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு அங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்படி அந்த கப்பல் வேகமா வரதை பார்த்த லூஃபி என்ன பண்ணுவான், பலூன் மாதிரி அவன் பாடியை ஊதி கரெக்டா கிராஷ் அவன் வயித்துல ஆகிற மாதிரி பண்ணுவான். நல்ல வேலை சேஃப்டியா வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. லூஃபி உடனே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன பலூன்ல ஏத்துனதுல அப்படியே ரிவர்ஸ்லயும் பறந்துருவாங்க. சஞ்சு கேர்டை மட்டும் தனியா காப்பாத்திடுவான், மத்தவனுக்கு தான் பறந்துட்டானுங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃப்டியா லேண்ட் ஆயிட்டாங்க. லூஃபி இல்லைன்னா செத்துருப்பானுங்க, அதனாலேயே அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பாங்களா. அதெல்லாம் ஓகே, ஏன்டா அப்படி உயிர் போற அளவுக்கு வேகமா வந்தீங்கன்னு கேட்டா, நல்ல வேலை நாங்க டைமுக்கு வந்துட்டோம், நீங்க லோக்கிய ஃப்ரீ பண்றதா கேள்விப்பட்டோம், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க, அந்த லூசு பைய ரோடோ லேட்டா தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு அவனை வண்ட வண்டியா திட்டின உடனே வெம்மனப்படுத்துறாங்களேன்னு மூஞ்ச வேற முடிக்கிறான். அப்புறம் தான் ஹைருதீன் லூஃபி கிட்ட லோக்கிய மட்டும் நம்பவே நம்பாத, ரொம்ப ரொம்ப மோசமானவன், அரிய விட தந்திரமானவன், கொடூரக்காரன், உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவான் வேற ஒன்னு செய்வான், அவன் நல்லது பண்ணதாவும் சரித்திரம் இல்ல, உண்மையா பேசினதாவும் சரித்திரமே இல்ல, அவனை எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், உனக்கு ஏதாச்சும் அவன் ஹெல்ப் பண்றான்னு சொன்னான்னா உன்னைய வச்சு ஏதாச்சும் காரியம் இருந்தா மட்டும்தான் அப்படி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உனக்கு அவன் என்ன சொன்னானோ அதையும் அவன் செய்ய மாட்டான், அவன் ஒரு கொடூரமான மான்ஸ்டர், அவனோட ஃப்ரெண்ட் அவன் கொல்றதுக்கே கொஞ்சம் கூட தயங்க மாட்டான், அவன் இந்த உலகத்துக்கே எனிமி அப்படி இப்படின்னு கதை கதையா சொல்லுவான். லூஃபி என்ன சொல்றேன்னு தெரியாம வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பல்ல கடிச்சு நின்னுட்டு இருப்பான். உடனே ஹைருதீன் பார்த்துட்டு ஸ்டாஹாட்டு என்னாச்சுப்பான்னு கேட்ட உடனே திருன்னு அப்படியே ஜோரோவை லுக் விடுவான் பாருங்க. உடனே ஜோரோவும் நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்கப்பா அப்படிங்கும் போது லோக்கி கையில மாட்டி இருந்த சங்கிலி எல்லாம் அப்படியே கழுண்டு கீழே விழும். அவனை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னா கூட்டிட்டு சாவிய மொத்தமா இலக்கி உருக்கி ஓட விட்டுருக்க வேண்டியதானே, இருக்குத்தனமா அதை பத்திரமா வைக்கிறேன்னு இப்ப பாருங்க. கடைசியில இப்ப லோக்கியோட பூட்டை திறந்து விட்டு அப்படியே சங்கிலி எல்லாம் கழுண்டு விழும். அதை பார்த்துட்டு வாயை பொழந்துருவானுங்க. அப்படியே சங்கிலி எல்லாம் கலர எந்திரிப்பான் பாருங்க. அவன் எந்திரிக்கிறதே பயங்கரமா இருக்கும். என்ன ஜோரோ ஒரு கால்ல இருக்க சங்கிலியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டான், அதுவே அவனுக்கு போதுமே. அப்படியே ஜெய்ஜாண்டி எந்திரிச்சு நிப்பான். எல்லார் கண்ணுலயும் மரண பீதி. அவ்வளவுதான், இதோட நம்ம முடிஞ்சோன்னு முடிவே பண்ணிட்டானுங்க. லூஃபி பார்த்துட்டு டே லோக்கி நீ மட்டை ஆயிட்டான்னு நினைச்சேன், இப்ப என்ன ஜம்முன்னு எந்திரிச்சு நிக்கிறாமா. யோசிச்சு பாருங்க, இவன் கூட ஷாம்ராக்கும் ஷாங்ஸும் சேர்ந்து சண்டை போட்டானுன்னு எப்படி இருக்கும் பாப்போம். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஃபைட் அந்த மாதிரி நடக்குதான்னு. இப்ப லோக்கி பாத்தீங்கன்னா அவனோட சுத்தியில ஒன்னு எடுப்பான் பாருங்க. அந்த சுத்தியில வச்சு ஒரு அடி அடிச்சான்னா ஒரு ஐலாண்டே அழிஞ்சிரும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது. நம்ம தார் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா மியால் நீர், இதுக்கு பேரு ராக் நீர். அதை ஒழுங்கா கீழே போட்டுருமா. இவன் சொன்னா அவன் கேட்கவா செய்வான். எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்ப டைம் கிடைச்சிருச்சு. எல்லாரும் வெடத்து போய் நின்றுட்டு இருக்காங்க. லூஃபி அவனை திறந்து விட சந்தோஷம் தான் பட்டுட்டு இருந்தான். பட் இவங்க எல்லாம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவனே கொஞ்சம் பதட்டத்துல தான் இருக்கான். அப்ப அந்த லோக்கி அப்படியே வானத்தை பார்த்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இனி இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல கண்டிப்பா ஃபுல் கலவரம் இருக்குது. அப்படி என்ன லெவல்ல சம்பவம் நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.